திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி. அருள்மிகு சங்கரநாயகி உடனுரை. அருள்மிகு சடையாண்டீஸ்வரர். சடையாண்டீஸ்வரர் சங்கரநாயகி தலபுராண சுருக்க விளக்க உரை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஒரு கணம் விஷ்ணு பெரியவரா பிரம்மா பெரியவரா என இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது சிவன் தீப்பிழம்பாய் எழுந்து எனது அடிமுடியை எவர் காண்கிறாரோ அவரே பெரியவர் என கூறினார். விஷ்ணு வராக அவதாரம் கொண்டு பூமியை பிளந்து கீழ் நோக்கி சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் மீது அலர்ந்து மேல் நோக்கி சென்றார். விஷ்ணு வராக அவதாரத்தில் அடியை காண முடியாமல் தான் சென்ற பகுதியில் ஒரு காலில் ஒரு கயிற்றை கட்டிவிட்டு மேல் நோக்கி வந்தார். பிரம்மா முடியை காணாமல் கீழ் நோக்கி வரலாம் என எண்ணினார். அப்பொழுது முடியில் இருந்து தாழம்பூ கீழ் நோக்கி வருவதை கண்டார். பிரம்மா தாழம்பூவிடம் எங்கிருந்து வருகிறார் என்று கேட்டார். முடியிலிருந்து 3 பிரம்மா தோன்றி மறையும் வருடமா வருகிறேன், அடியை காண முடியவில்லை என கூறியது. பிரம்மா தாழம்பூவிடம் தனக்கு உதவி செய்தால் உன் புகழை உலகறியுமாறு செய்வேன், அதற்கு நான் முடியை கண்டதாக கூறும்படி கேட்டார். பிரம்மாவிடம் தாழம்பூ சரி என கூறியது. இருவரும் கீழ் நோக்கி வந்தனர். விஷ்ணு தான் அடியை காண முடியவில்லை, ஆகையால் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என கூறினார். ஆனால் பிரம்மாவோ முடியை கண்டதாகவும் அதற்கு சாட்சியாக இதோ தாழம்பூ என கூறினார். ஆகையால் நானே வெற்றி பெற்றவன் என பிரம்மா கூறினார். உடனே தீப்பிழம்பாய் இருந்த சிவன் சாந்தமாய் மாறி விஷ்ணு பிரம்மா இடையே நின்றார். தாழம்பூவிடம் நீ பொய் கூறியதால் இனி நீ பூஜைக்கு உதவ மாட்டாய் என வரமளித்தார். விஷ்ணு அடியை காணாவிட்டாலும் தோல்வியை ஒப்புக்கொண்டதால் அவரே வெற்றி பெற்றவர் என சிவபெருமான் கூறினார். பொய் கூறிய பிரம்மா, உனக்கு பிரம்மலோகத்திற்கு போக முடியாது, என்னை வில்லவங்காடு அமைத்து வழிபாடு செய்யுமாறு கூறினார். பிறகு உனக்கு காட்சியளித்து மீண்டும் பிரம்மலோகத்திற்கு செல்வாய் என அருள் புரிந்தார். அதன்படியே வில்லங்காடு அமைத்து சிவனை வழிபட்டு வந்தார் பிரம்மா. பிரம்மாவிற்கு காட்சி அளித்திட வராக நதிக்கரையில் ஓரம் வில்லவங்காட்டில் சடையாண்டியாய் தவம் கோலம் கொண்டு அமர்ந்திருந்தார். இதற்கிடையில் அண்ணாமலையார் இருந்த சிவனை காணாமல் அன்னை தவித்தார். சிவனை தேடி வந்த பொழுது சடையாண்டியை சிவனை கண்ட அன்னை சங்கரா என நினைத்து பொழுது சடையாண்டியை இருந்த சிவன் கண் விழித்தார். இதை கண்ட அன்னை சடையாண்டீஸ்வரராய் சங்கரநாயகியாய் கரம் பிடித்தார். பிறகு பிரம்மாவிற்கு சாப விமோசனம் அளித்து காட்சியளித்தனர். அம்மை சங்கரநாயகி சடையாண்டீஸ்வரர் பாடல். அண்ணாமலையோனே பிரம்மாவிற்கு காட்சி தந்திட கெண்டியும் தண்டமும் கை